பாதை நடத்தேடும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவருக்கு சிறப்பான உதவி புரியும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் அன்னையினுடைய திருக்கொடியை ஏற்றி நமது பங்கினுடைய 11ஆம் ஆண்டு பெருவிழாவினை துவங்க இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நமக்கு அன்னையினுடைய திருக்கொடியை ஏற்றி வைத்து நமக்காகிய திருப்பதியை நிறைவேற்றுகின்றவர் அருட்தந்தை டேவிட் அவர்கள். அருட்தந்தை அவர்கள் குழல் புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக 2 ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே அருட்தந்தை அவர்களை நமது பங்கின் சார்பாக கரவொலி எழுப்பி வருக வருக என்று அவரை வரவேற்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருக்கிறார். இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்படுவனவாகும். இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் தூய இதயத்திலிருந்து அருளையும், அன்னை மரியாளின் இந்த கொடியை பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளினுடைய பரிந்துரையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிகிறார். அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் அவர்களைப் போல எந்நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அருள் வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருள் நகரில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் பரிந்து பேசி அருளை பெற்றுத் தருவாராக. இப்பொழுது இந்த திருக்கொடி ஏற்றப்படுவதற்கு முன்னதாக அதற்குரிய முறை வாசிக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்று நம் பங்கின் 11வது ஆண்டு விழாவை கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கின்றோம். நமது பாதுகாவலி அருள்நகர் பூண்டி மாதா உருவம் பொருத்திய இத்திருக்கொடி அர்ச்சிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு பூண்டி மாதா நம் பங்கிற்கு அருளிய அனைத்து நன்மைகளுக்காகவும் அன்னையின் ஆசி தொடர வேண்டியும் மற்றும் அன்னையை மாட்சிமை செய்யும் பொருட்டும் நாம் இத்திருக்கொடியை ஏற்ற இருக்கின்றோம். அன்னை மரியா, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னது போல நாமும் நற்செயல்கள் புரியும் வரத்தை கேட்டு இத்திரு நிகழ்வில் பக்தியுடன் பங்கேற்று பிறருக்கு முன்மாதிரியான சாட்சிய வாழ்வை வாழ்ந்து காட்டுவோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல நம்முடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த மனநிலையோடு இதில் கலந்து கொள்வோம்.